முருகனை தனது மகனாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தார் சிவகாமி அம்மையார். ஒரு நாள் திருச்செந்தூர் சென்றார். அப்போது மாசி திருவிழாவில் தேர் வலம் வந்து கொண்டிருந்தது. சுவாமியை கண்டதும் கண்ணீர் பெருக்கியபடி தன்னை மறந்து நின்றார். தேரை வடம்பிடித்து இழுக்க முயற்சித்த போது அங்கிருந்தவர்கள் தடுத்தனர். முருகா, என்ன சோதனை இது என கதறினார். தேர் நகரக்கூடாது என்று தன் மகனான முருகப்பெருமானிடம் வேண்டுகோள் விடுத்துவிட்டு கடற்கரையில் போய் அமர்ந்து கொண்டார். தேர்வடத்தை விட்டு சென்ற இடத்தில் இருந்து ஒரு அடி கூட தேர் நகரவில்லை. அனைவரும் போராடி பார்த்தனர். எந்த பலனும் கிடைக்கவில்லை. விழா நடத்துபவர்கள் அதிர்ந்து போனார்கள். உடனடியாக முருகனின் அடியவர்களிடம் சென்று தேர் நகராததற்கு என்ன காரணம் என கேட்டனர். அவர்கள் சிவகாமி பரதேசி அம்மையாரை பற்றியும் அவரை ஒருவர் நிந்தித்ததை பற்றியும் கூறினார். மேலும் அந்த அம்மையார் முருகப்பெருமானின் அன்னையாகும் வரம் பெற்றவர் என்று எடுத்துரைத்தனர். இதனால் பதறிப்போன விழா குழுவினர் உடனடியாக ஓடிச் சென்று கடற்கரையில் அருகில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த சிவகாமி அம்மையாரை அழைத்து வந்தனர். அம்மையார், கந்தா, இந்த எளியவள் மீது இவ்வளவு கருணையா என்று வடம் தொட்டு தேர் இழுத்தார். தேர் ஓடத் தொடங்கியது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தர்கள் கோஷமிட்டனர்.